காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. இது கிறிஸ்தவர்களும் மற்றவர்களும் அறிந்திருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு. இதை ஒரு தொடர் போதனையாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவருமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு முதல் முறையாக மனித அவதாரம் எடுத்து பெத்லகேம் என்ற ஊரில் பிறந்தார். அவர் வந்ததன் நோக்கம் உலக மக்களின் பாவத்தை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டு தமது பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளவே, உலக மக்களுக்கு நித்திய வாழ்வு அளிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்தவராக உயிரோடு எழும்பினார். அவர் இப்பொழுது பரலோகத்தில் ஜெய வீரராக அமர்ந்திருக்கிறார். அநேகர் இன்று கேட்பது, இயேசு கிறிஸ்து வருகிறார் வருகிறார் என்று காலங்காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அவர் எப்போது மீண்டும் வருவார்? உண்மையிலேயே வருவாரா? இப்படி கேட்பவர்களை குறித்தும் பரிசுத்த வேதாகமம் முன் அறிவித்திருக்கிறது. 2 பேதுரு 3ஆவது அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. சரி, இயேசு கிறிஸ்து வருவாரா வரமாட்டாரா என்று சந்தேகப்பட்டவர்களை குறித்து வேதம் என்ன கூறுகிறது என்று பார்த்து விட்டோம். ஏன் தாமதிக்கிறார் என்பதற்கான பதில் வேண்டுமே. 2 பேதுரு 3ஆவது அதிகாரம் வசனம் 9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஆம் அருமையானவர்களே,
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மக்களை மீட்கும்படி தன் இரத்தத்தையே விலைக்கிரயமாக கொடுத்து தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். ஈவாக கிடைக்கக்கூடிய இந்த ரட்சிப்பை இன்னும் அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இவர்கள் யாரும் நித்திய நரகத்திற்கு போவது இயேசு கிறிஸ்துவிற்கு விருப்பமும் இல்லை, சித்தமும் இல்லை. இவர்கள் எல்லாரும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தையே விலைக்கிரயமாக செலுத்தி பெற்றுக் கொடுத்த மீட்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துடைய விருப்பம் என்றால் அவர் உங்களுக்காக என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் வசனம் 2 முதல் 4 இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்தில் கூறுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்றாரே, அந்த இடம் பிதாவாகிய வீடாகிய பரலோகம். வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றாரே, அந்த வழியை இயேசுவே சொல்லியிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று யோவான் 14 வசனம் 6 நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. பரலோகம் செல்வதற்கான அந்த வழிதான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது. எனவே பரலோகம் செல்வதற்கான வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பது நமக்கு தெளிவாகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14 வசனம் 3 நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன என்று பார்க்கலாம். இந்த உலகை அந்தி கிறிஸ்து 7 வருடங்கள் ஆளப்போகிறான் என்பதை அநேகர் அறிந்திருப்பீர்கள். அது உபத்திரவ காலமாய் இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், அதாவது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நிலை என்ன ஆகும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான பதில்தான் யோவான் 14:3 இயேசு கிறிஸ்து சொன்னது, நான் மறுபடியும் வந்து என்னிடத்தில் உங்களை சேர்த்துக் கொள்வேன். இப்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்வதுதான் இரகசிய வருகை அல்லது சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் என்று கூறப்படுகிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? அப்படி என்றால் யோவான் 14 வசனம் 3 இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவர் வந்து நம்மை மறுபடியும் அவரிடத்தில் சேர்த்துக் கொள்வார். இப்படி நாம் பரலோகத்திற்கு கொள்வதுதான் அதற்கு பெயர்தான் இரகசிய வருகை. சபை என்பது விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடி தொழுது கொள்வதே சபை எனப்படுகிறது. இந்த சபைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகையினால், அதாவது இரகசிய வருகையின் மூலம் எடுத்துக் கொள்ளப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று இரகசிய வருகை, 2வது பகிரங்க வருகை. இரகசிய வருகை என்றால் என்ன என்று சொல்லி சற்று பார்ப்போம். இரகசிய வருகை அந்தி கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்பு இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களை இந்த உலகத்திலிருந்து கொண்டு போய் விடுவார் என்பதை இது குறிக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் முற்பகுதியான இரகசிய வருகை. இங்கு நடப்பது என்னவென்றால் சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அருமையானவர்களே, சபை என்பது ஒரு இடமோ கட்டிடமோ அல்ல. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்பவர்கள்தான் சபை எனப்படுகிறது. இவர்கள் பிதாவின் வீட்டிற்கு, அதாவது பரலோகத்திற்கு இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம். அங்குதான் உங்களுக்கான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசு யோவான் 14:3 சொல்லியிருக்கிறார். இந்த சபை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற சம்பவத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய சபைக்கு சொல்லுகிறதை 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் வசனம் 16-17 பாருங்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஏன் உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக என்று பவுல் தன்னையும் சேர்த்து சொல்லுகிறார் என்றால், தன்னுடைய காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கலாம் என்று பவுல் எண்ணினார். இந்த வசனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை ஹெர்பசோ ஆகும். அதன் அர்த்தம் என்னவென்றால் பறித்து கொண்டு போவதாகும். அதாவது திருடன் ஒரு வீட்டிற்குள் நுழைந்து விலை உயர்ந்த பொருட்கள் எடுத்துக்கொண்டு போவது போல இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அல்லது பறித்து கொண்டு போவது என்பதாகும். இயேசுவின் இந்த இரண்டாம் வருகை திருடன் வருகிற விதமாய் இருக்கும் என்று 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் வசனம் 2 வாசிக்கலாம். இது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் முற்பகுதியான ரகசிய வருகை. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்று நாம் அவருடைய ரகசிய வருகையை பற்றி அறிந்து கொண்டோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, நீங்க ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறவராக, ஆண்டவரே, மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் நேரத்திலே, பின்பு உயிரோடு இருக்கும் நாங்களும் உமக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் உங்களோட கூட ஆகாயத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்பதை உறுதிப்படுத்தி தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாங்கள் உலகத்திலே வாழும்போது பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும், அதுதான் சபை என்றும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் ஆண்டவரே. உங்களுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அதிலே எங்களுக்காக ஆண்டவரே ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பியதற்காக நன்றி. அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். அவர் எங்களுக்குள் இருப்பதனால், எங்களுக்காக இருப்பதனால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நல்ல ஜீவியம் வாழ்ந்து ஆசீர்வாதமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை தொடர்ந்து வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.